இங்க திடீர்னு ஒரு கேரளா போலீஸுக்கு தமிழ்நாடு போலீஸ் வாக்கி டாக்கில கனெக்ட் ஆகுறாரு. அவர் காலில் அடிபட்டதாகவும் அவரை காப்பாத்த சொல்லி ஹெல்ப் கேட்கிறாரு. இதை கேட்ட கேரளா போலீஸ் அவர் எந்த ஸ்டேஷன் கேட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ நாங்க யாரையும் காட்டுக்குள்ள அனுப்பணும் போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப ஒரு பேரை விசாரிச்சுட்டு மறுபடியும் தமிழ்நாடு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அந்த பேரை கேட்டதுமே அந்த எஸ்ஐ ஷாக் ஆகிறாரு. ஆக்சுவலா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீபன் ஒரு எஸ்ஐ அவங்க டீமோட 2 கைதிகளை போட்டதுல ஒரு காட்டுக்குள்ள போயிருப்பாரு. ஆனா கூட இருக்க போலீஸ் இந்த காடு ரொம்ப ஆபத்தானது, இங்க சத்தம் போட்டாலோ இல்ல ரத்தம் சிந்தினாலோ இந்த காட்டுக்குள்ள இருக்கிறவன் சும்மா விட மாட்டான், ஏன்னா அவன் காலத்தையும் கடந்து போகக்கூடிய வரத்தை வாங்கியிருக்கான்னு சொல்லுவாரு. ஆனா அந்த எஸ்ஐ இவ சொல்றதை எதுவுமே நம்பாம அவர் கூட்டிட்டு இருந்த கைதிகளை அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. பார்த்தா அடுத்த செகண்டே அந்த காடு ஃபுல்லா இருட்டாகி ஒரு விதமான சவுண்டு வந்து அங்கிருந்த எல்லாருமே காணாம போயிடுறாங்க. இப்ப 15 வருஷம் முன்னாடி காணாம போன அந்த எஸ்ஐ தான் இப்ப வாக்கி டாக்கில கனெக்ட் ஆகியிருக்கான்னு தெரிஞ்சதும் கேரளா போலீஸுக்கு தூக்கி வரி போட்டுருது. அது மட்டும் இல்லாம அவர் யூஸ் பண்ற வாக்கி டாக்கி உங்க காலு கீழே தான் இருக்கு. இதை பார்த்து பயந்து போன அவங்க இங்கிருந்து தப்பிச்சலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கேரளா போலீஸ் கையில இருந்த காயத்திலிருந்து ரத்தம் சொட்டி இந்த காட்டுக்குள்ள விழுந்துருது. பார்த்தா அந்த காடு மறுபடியும் இருட்டாகுது.